கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் முரளி விஜய். டாஸ்மாக் ஊழல் ஏன் 1000 கோடி ரூபாய் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் பெரிய விஷயமா தெரியாது. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அடிப்படையா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டுல பிரச்சனை இருக்கு. வறுமை 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 நிறைந்த அதிக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம நல்லா இருந்தோம்னா அதை பத்தி சிந்திப்போம். நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. நாம எங்க 1000 கோடி ஏதோ அடிச்சிருக்காங்க. 1000 கோடிங்க, 1000 கோடி 1000 கோடி என்பது இன்னைக்கு சராசரி மனிதன் அந்த பூஜ்ஜியத்தை கணக்கிட்டு பாக்குறது கூட முடியாது. கேல்குலேட்டர்ல 1000 கோடி எல்லாம் கணக்கிட முடியாது. அப்படி அவ்வளவு ஊழலையும் நம்ம அடுத்த நிலைக்கு அது கண்டிக்காமல் போகிறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் அரசியல் என்றால் அதை எடுத்து சொல்வதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. அதை பற்றி கேட்பதற்கு ஒரு துணிச்சலான இளைஞர் கூட்டம் இருக்கிறது. அதைக்கு கண்டனம் தெரிவிக்க இன்று தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள். இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. கஞ்சா புழக்கம் என்பது மாணவர்கள் 15 வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்து காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம். பல மாணவர்கள் தன் சுயநலத்தையே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கஞ்சா புழக்கம். இது எல்லாமே ஏதோ தமிழ்நாட்டில் நான் இல்லாததை பத்தி பேசல, தினசரி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றேன். இன்னைக்கு பல மாணவர்கள், ஒரு பையன் கஞ்சா புழக்கத்துல அந்த விஷயத்தை செஞ்சு தன் தாய, என்னுடைய சொந்தக்காரர் அந்த பையன் கஞ்சான்ற ஒரு விஷயத்துல அந்த ஈடுபட்டு அன்று அவனுக்கு என்ன மனநிலையோ தெரியல. அன்னைக்கு அவ தாயை அடித்து கொண்டு விட்டு அடுத்த நாள் எனக்கு தெரியலன்னு சொல்றேன். மாநிலத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதை தடுக்கிறது, அதுக்கு தடுக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்திருந்தா இன்னைக்கு அந்த தாய் உயிர் போயிருக்காது. இன்னைக்கு அந்த தாய் உயிர் போறதுக்கு ஒரே காரணம் இந்த சரியான நடவடிக்கை எடுக்காத அரசு என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தட்டி கேட்கணும் நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அரசியல் ஈடுபடுவாங்க. தட்டி கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதனாலதான் 275 கோடி ரூபாய் சம்பளம் தென்னிந்தியா சினிமாவில் மட்டுமில்ல இந்திய சினிமாவிலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர். 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் வரல, 75 வயசு ஆனதுக்கு அப்புறம் வரல, 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் வரல. 49 வயசுல தான் ஒத்துக்கொண்ட படங்கள் அனைத்தையும் முடித்து விட்டு அரசியல் களத்தில் என் மக்களோட பயணிக்கும் சொல்ல வந்திருக்கிறார். யாருங்க 275 கோடி ரூபாய் சம்பளத்தை நீ சொல்ற அதையும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். 275 கோடியா நடிகை எதுக்கு நடிக்கணும்? நடிக்கிறது இனிமேல் நடிக்கிறதுல மக்கள் கூட தான் பயணம். 275 கோடி ரூபாய் தேவையில்லை. ஏன்னா என்ன உயர்த்திய ஆளாக்கி இன்று தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே என்னை காட்டுகிறவர்கள் என் தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களுக்கு